ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னா மூணார் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூணாருக்கு நாங்கள் எப்படி போனோம் என்னன்றது நாங்கள் சொல்ல போகிறேன் இப்போ நான். எப்படின்னா இங்கேருந்து கடலூர்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரம் போயிட்டோம். அப்புறம் விழுப்புரத்துலேருந்து தேனிக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து தேனிக்கு வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த டிராவல்ஸ் வந்து எங்களை ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து ட்ராப் பண்ணாங்க தேனியில. ஸோ நாங்கள் அங்கேருந்து மூணார் போகிறதுக்காக எப்படி என்னன்றது அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓல்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நீங்க மூணார் பஸ் ஏறினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், அதனால நீங்க வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க அங்க ஆட்டோ பேசி அங்க ஆட்டோல இருந்து ஏறி நாங்க வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம், தேனி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. நாங்க தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மூணாருக்கு பஸ் வந்து டைமிங் பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு டிராவல்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் மூணார் தான் போறேன், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நாங்க வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் போறோம்ல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நாங்க தேனி தான் நான் வந்து ட்ராப் வந்திருந்தேன், இப்போ நான் மூணாருக்கு போறேன், ஸோ நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், பஸ் சார்ஜ் தான் 120 சொன்னார். ஒரு பர்சனுக்கு வந்து 120 சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு நம்பிக்கையில ஏறி உக்காஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரா நாங்கள் பஸ்ல உக்காஞ்சிட்டு இருக்கோம். அவர் வரவே இல்லை. எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அப்புறம் வந்துட்டார், ஆஃப் அன் ஹவர்ல வந்துட்டாரு. வந்துட்டு மூணார் போறதுக்காக வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேனியிலேருந்து மூணாருக்கு போக வந்து 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. போகிறப்போ அந்த கிளைமேட்லாம் செம்ம சூப்பராக இருந்தது, வெதரும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை இல்லை, அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது. ஒரு 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 சில இடத்துல வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒன்றுமே தெரியல. இருக்கிற ட்ரீஸ்லாம் தெரியும் பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக ஃபாகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப பெண்டாலாம் இல்லை. இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா வந்து மலை மேலே போனால் ரொம்ப கேர்வாக இருக்கும். ஆனால் வந்து மூணாரோடைய மலை வந்து ரொம்ப கேர்வாலாம் இல்லை, நார்மலாக தான் போன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மூணாருக்கு போகிற வழியிலே வந்து கடை இருந்துச்சு. ஸோ காஃபி டீ அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மேகி இருந்தது. சரி இந்த கிளைமேட்டுக்கு மேகி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேகியும் சாப்பிட்டோம். ஆனால் வந்து 50 rupeesன்னு சொன்னாங்க மேகி. அதனால சரி மேகியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் ஃபேமஸ் வந்து அந்த நேந்திர பழம் இருக்கும் பார்த்தீங்களா, பனானா. அந்த பனானால வந்து பஜ்ஜி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிராவல்ஸ் ஓட்டுறவர் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நாங்கள் அதை வாங்கி நானும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து எங்களுக்கு யாருக்குமே அந்த இது டேஸ்ட் வந்து பிடிக்கல. அந்த ஊர் கேரளாவில் இருக்கவங்களுக்கு அது அந்த டேஸ்ட் பிடிக்கும் போல. எப்படியோ ஒரு வழியாக மூணாரும் வந்து நாங்கள் ரீச் ஆயிட்டோம். மூணார்லேருந்து அந்த ரெசார்ட்டுக்கு வந்து 8 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே மூணார்லேருந்து ரெசார்ட் போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பேசியிருந்தோம். ஆட்டோ வந்து எவ்வளோ கேட்டாருன்னா 250 சார்ஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ 8 கிலோமீட்டர்ஸ் மூணார் டு அந்த ரெசார்ட்க்கு. அந்த ரெசார்ட் இருக்கிற இடம் பேர் வந்து பள்ளிவாசல். ஸோ நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ரீச் ஆயிட்டோம். நாங்கள் அந்த ரெசார்ட் ரீச் பண்ணோம். ரீச் பண்ண உடனே அந்த ரெசார்ட்டை பார்த்தவொடனே செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த இடத்துல ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பேக்ஸ் எல்லாம் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டாங்க. அங்கே வந்து லிவிங் ஏரியா மாதிரி இருந்துச்சு, சிட்டிங் ஏரியா இருந்தது. அங்கே போய் எங்களை உட்கார சொன்னாங்க. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. கேட்டுட்டு வந்து நேம் எழுதிட்டு, எத்தனை பர்சன் என்னன்றது நேம்லாம் எழுதிட்டு, அரைவல் இன் டைம், அதாவது செக் இன் டைமும் செக் அவுட் டைமும் எல்லாமே எழுதி ஃபில் பண்ண சொன்னாங்க. அங்கே ரிசப்ஷனில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. எங்களுக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க, 007 ரூமு. அங்கேயே ஸ்டாஃப்ஸ் அவங்களே வந்து கூப்பிட்டு வந்து எங்களை வந்து ரூமில் விட்டுட்டு லக்கேஜஸும் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த ரூமோட ப்ரொசீஜர் என்னன்றதை வந்து எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. நாங்கள் ரூமுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டும் நாங்கள் சரியாக சாப்பிடல, மார்னிங்கும் சாப்பிடல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து எப்படின்னா அவங்க வந்து ஃபோன் வச்சுருக்காங்க. அந்த ஃபோனுக்கு வந்து என்னென்ன எல்லாமே அதில் இருக்குது. ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க, அண்ட் தென் ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த டிவி எல்லாமே இருந்ததாங்க. அந்த ஆப்ரேட்டர் ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா அதுக்கும் கால் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 309 நம்பர் இருந்துச்சு. அதுக்கு நான் கால் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அந்த ரெசார்ட்டோட ரூம்ல வந்து அங்கேயே வந்து ஆப்போசிட்ல வந்து பிளேயிங் ஏரியாலாம் வச்சிருக்காங்க. அது பிளேயிங் ஏரியா ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் 2மே இருந்துச்சு. நாங்க உள்ள ரூம் உள்ள போன உடனே அவ ரைட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து பார்த்தது வந்து அவளோட பிளேயிங் ஏரியாவும் ஸ்விம்மிங் பூல் தான் பார்த்தா. சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க அவளை பாப்பா வந்து பிளேயிங் ஏரியாவுக்கு நாங்க கூப்பிட்டு போனோம். பாத்தியா போ 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 ஏறு ஏறு ஏன் ஏய் எதுவுமே இல்லடி சரி வா போ 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 வெளியடா வா 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 அதில் போய் விளையாடு அதில் ஸ்லோ ஓகே ஓகே போ 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 எதில் போறியோ நான் தூக்க மாட்டேன் நான் தூக்க மாட்டேன் நான் தூக்க மாட்டேன் இப்படி போ ஷவரான போ சுமிச்சா அவளை ஏத்துரு காயத்ரி போதும் போதும் அவளுக்கு போதும் ஏய் உன் ஃபோன்லயே சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா ஒழுங்க ஏய் ஒரு
அது எனக்கு தண்ணுவ தெரியாது நான் மூக்கு பிடிச்சிருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி தான் ஒரு நாள் ஸ்வீட் பெட்டு மேலே நின்றுந்தா உள்ளார ரூம்ல இது வந்து பின்னாடி நின்றுந்தா மாதிரி டபுக்கு கை விழுந்தான் அது பெட்டு மேலே வந்து டொப்புன்னு விழுந்தான் அங்க ஸ்விம்மிங் பூல்ல நிறைய ஃபன்லாம் பண்ணிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நிறையா வந்து டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அங்கதான் நில்லு திரும்ப 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 டாடி பார்த்து சிரி இப்படி வை. அங்கே மேலே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தால் ஒரு சில கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. யாருன்னா வந்து அந்த பால்கனியில் வந்து அதில் வந்து அலர்ட் மெசேஜ் மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி மங்கீஸ்லாம் வரும், ஸோ டோரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா மங்கீஸும் வந்தது, ஒரு 15 கிட்ட இருக்கும் மங்கீஸ்லாம் வந்தது. அது மங்கிலாம் பார்த்த உடனே பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தூரல். ஆமா மழை தான் பெய்யுது. దొరికిందా? தூரல் தான். வா அந்த ரெசார்ட்லேயே வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகணுன்னா அவங்க வந்து டைமிங் 3 to 6 வரைக்கும் டைமிங்கு. அங்கே ஜீப் வந்து அவைலபிளாக இருக்கும். அவங்க ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த ஜீப் கிட்ட போயிட்டோன்னா அந்த ஜீப் வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து அந்த ரெசார்ட்லேருந்து அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்கு வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். அதுவும் வந்து எப்படின்னா அந்த ரெசார்ட்லேருந்து கீழே டவுனு ரொம்ப டீப் கர்வாக போகுது. அந்த ஜீப்ல போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படிதான் ராட்ல வீட்டுக்கு வீட்டுக்கு தான். போங்க.
இவ்வளோ நாள் இம்மா நாய் சுத்தம் கூட முடியாது இதுதான் வளைஞ்சு இதில் போய் இப்போ வா 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 நான் பேக் சைடில் போயின்னு இருக்கேன் புரியுதா இல்லையா நான் ஒத்த கையில் நிற்கிறதால அது ஆடுது செருப்பு வேற ஊந்துருமா பயமா இருக்கு இது நாகப்பழம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களே அது இல்ல ஆமா ஆமா செட்டிங் ஃபுல்லாக கல் இல்லாம பூவை இது பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ வருது பாரு சிரி அது பாரு வாயில இருந்து கையை எடுத்துட்டு சிரி அது பாரு எப்படி வந்துட்டியா இதுதான் இதுக்கோசரம் அழுவக்கூடாது விளாட்றதானே இதெல்லாம் ஆடி போகணும் இப்போ நீங்க அந்த பிளேஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலும் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம அங்க வந்து இதுவும் ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. இவங்க டோரிக்கா சூப்பரா இருக்கு. இங்கேயும் அழகா செட் பண்ணிருக்காங்க. சவுண்ட பாரு கர 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 கரன்னு. அங்க வந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் 3 ஹவர்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்து போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த ஜீப் வந்து திருப்பியும் நம்மளை பிக்கப் கூட்டு போயிட்டு அங்கே ரூம்ல விட்டுருவாங்க. அந்த பிளேஸ்க்கு நம்ம போய் வெயிட் பண்ணோம்னா ஜீப் வந்து நம்மளை கூட்டு போய் அங்கே விட்டுருவாங்க. ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபுட்டோட டேஸ்ட் பற்றி சொல்லணும்னா மேபி இந்த கேரளாவில் இங்கே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. பட் டேஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றவங்களுக்கு செட் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, குவான்டிட்டி நல்லாயிருக்கு. டேஸ்ட் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அது கரெக்டாக எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நேற்று வந்து மதியம் அண்டு நைட்டு டின்னர் எல்லாமே வந்து ஆர்டர் சொன்னோம், ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொன்னோம். அவங்க வந்து கீழே வந்து பஃபே வச்சுருக்காங்களாம். ஸோ அங்கேயே டைரெக்டாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ போகிறோம். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்றது இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். ரூம் கழிச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். க்ளீன் பண்ணுறவங்க பாவம்.
அந்த ரெசார்ட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டம் தான். அங்கே வந்து 100+ வெரைட்டி ஃபுட்ஸ் வந்து அங்கே இருந்தது. அங்கே வந்து செஃப்பும் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா தோசை அண்ட் ஆம்லேட் 2மே இருந்தது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. நாங்கள் வந்து டின்னர் அண்ட் லஞ்சு சாப்பிட்டது வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. எல்லாமே கேரளா ஸ்டைலில் இருந்தது. அதனால வந்து எங்களுக்கு ஃபுட் வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இல்லை. ஆனால் வந்து மார்னிங் சாப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மசாலாலாம் வரும். சாம்பார். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெசார்ட் பற்றி தான், அதோட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அதை பற்றி தான் எல்லாமே பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே 2 டே 3ல் என்னெல்லாம் பண்ணுன்ற வீடியோ அப்கமிங்கில் வரும். ஸோ எங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பட்டு நீ டாடி கூட முன்னாடி உட்காந்துக்கோ. ஐயோ